Welcome to the lecture series of multiple integrals. இன்னைக்கு multiple integralsல change the order of integration இருந்து sum பார்க்கலாம். Question பாருங்க. Change the order of integration and evaluate double integral 0 to 4a x square by 4a to 2 root ax dy dx. கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷன் dy dx. நம்ம அப்போ எதுக்கு மாற்றணும்னா dx dyக்கு மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், கிவன் லிமிட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். The given limits are inner integration with respect to y. ஸோ இன்னர் லிமிட் பாருங்கள், y equal to x square by 4a to y equal to 2 root of ax. So y equal to x square by 4a which implies x square equal to 4ay, equation of a parabola. அதே மாதிரி y equal toன்னு இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், y square equal to 4ax, இதுவும் equation of a parabola. ஸோ y லிமிட் வந்து ரெண்டு பேரபோலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கொஸ்டினில் எக்ஸோட லிமிட் பாருங்கள், எக்ஸோட லிமிட் வந்து 0 to 4a, இதான் அவங்க கொடுத்துருக்க லிமிட்ஸ். ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 4a, எக்ஸ் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு அவங்க கொடுத்த ரெண்டுமே பேரபோலா கர்வ்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷன் கண்டுபிடிக்கணும். ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரபோலா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a டயக்ராம் பாருங்கள். அடுத்தது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ரெண்டு பேரபோலா ரெண்டுமே மீட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் நியூ லிமிட்ஸ் எழுத முடியும். ஸோ எக்ஸ் லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க 0 to 4aன்னு. இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதிலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷன் என்னன்றதை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு எடுங்க. when x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி மேலே இருக்க ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு y வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 4aன்றதையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட பாயிண்ட் என்னன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு when x ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸு 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் என்ன வந்துடும், நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ y ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் 0 இம்ப்ளைஸ் y ஈக்குவல் 0. அடுத்தது when x ஈக்குவல் டு 4a இம்ப்ளைஸ் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாட்டு வைங்க. எக்ஸுக்கு 4aன்னு போட்டோம்னா 4a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, 4a கேன்சல் ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு 4aன்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்னு பாருங்கள், x 0னா y 0, x 4aனா y 4aன்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0,0 அண்ட் 4a, 4a. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே நம்ம என்ன செய்யணும், டயக்ராமில் நோட் பண்ணலாம். டயக்ராமில் டினோட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஷேட் பண்ணிடலாம். ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டெக்ரேஷன் 0,0 4a, 4a. இப்போ பேக் டு த டயக்ராமில் போங்க. 0,0 இந்த எக்ஸ் ஆக்சிஸில் போய் எக்ஸ் ஈக்குவல் டு 4a பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் ஒய் ஈக்குவல் டு 4a நோட் பண்ணுங்கள். மீட்டிங் பாயிண்ட்டு, தட் மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4a, 4a. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4a, ஒய் ஈக்குவல் டு 4a, பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருச்சு நமக்கு 0,0 4a, 4a. இப்போது நம்மளோட ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷன் பவுண்டட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, 0,0 4a, 4a. ஸோ நம்மளோட ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷன் என்னென்னு பாருங்கள், ஷேடட் போர்ஷன் தான் நம்மளோட ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷன். இதுதான் நம்மளோட ரீஜன். இதில் தான் நம்ம என்ன செய்யணும், ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்சிங் தி ஆர்டர் இன்ட்டு எக்ஸுக்கு மாற்ற போகிறோம். அங்கே ஒயில் இருக்குது கொஸ்டினில், அப்போ நம்ம எக்ஸுக்கு மாற்றணும். எக்ஸுனாலே நான் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸுனாலே நம்ம ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் தான் எடுக்கணும். அப்போ ரீஜன் ஆஃப் இன்டெக்ரேஷனில் போயிட்டு ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax கர்வில் தொடங்கி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayல போய் முடியுது. அப்போது இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்லனாலே நம்ம எக்ஸோட லிமிட்டை தான் பார்க்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axல் எக்ஸ் வேல்யூ என்னன்னு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4aன்னு கிடைக்கும். ஓகேவா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axல் எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4a. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பில் எக்ஸோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் பை 4aல ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு பாருங்கள். எங்கே முடியுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay என்ற பேரபோலாவில் தான் முடியுது.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay எக்ஸ் வேல்யூ என்ன ரூட் ஆஃப் 4ay, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் ay. அப்போது அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதில் எக்ஸோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் பை 4a ஸ்டார்ட் ஆகி 2 ரூட் ay தான் முடியுது. அப்போ எக்ஸோட லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் ஒய் ஸ்கொயர் பை 4aலேருந்து 2 ரூட் ஆஃப் ay வரைக்கும் போகுது. இதுதான் இந்த நியூ லிமிட் ஆஃப் எக்ஸு. அதே நேரத்தில் நம்ம எதையும் பார்க்கணுன்னா ஒய்யோட லிமிட்டையும் பார்க்கணும். ஒய் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள். டயக்ராமை பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம் ஒய் லிமிட்டு கான்ஸ்டன்ட் லிமிட் 0 to 4a அதான் நம்மளோட ஒய் லிமிட்டு. ஸோ இப்போ நமக்கு எக்ஸும் கிடச்சிருச்சு ஒய் லிமிட்டும் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நியூ லிமிட்ஸை எழுதிட்டு இன்டெக்ரேஷனுக்கு போயிடலாம். ஸோ த நியூ லிமிட்ஸ் ஆர் டயக்ராமில் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நியூ லிமிட்ஸ் எழுதிட்டு நேராக நம்ம இன்டெக்ரேஷன் போயிடலாம். ஸோ த நியூ லிமிட்ஸ் ஆர் எக்ஸ் வெரிஸ் ஃப்ரம் ஒய் ஸ்கொயர் பை 4a to x varies from y square by 4a to 2 root of ay. இதுதான் வந்து நம்மளோட நியூ லிமிட் ஆஃப் எக்ஸு. அடுத்தது ஒய் எதுலேருந்து எது வரைக்கும் y varies from 0லேருந்து 4a வரைக்கும். ஓகேவா? ஸோ ஒய் லிமிட் இஸ் 0 to 4a. இப்போ ரெண்டு லிமிட்டுமே எழுதியாச்சு. எக்ஸும் எழுதிட்டோம் ஒய்யோட நியூ லிமிட்டும் எழுதியாச்சு. தேர்ஃபோர் கிவன் இன்டெக்ரேஷன் எழுதிட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் டபுள் இன்டெக்ரல் 0 to 4a எக்ஸ் ஸ்கொயர் பை 4a to 2 ரூட் ஆஃப் ax dy dx இதான் கிவன். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல். இப்போ நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம் dx dy. ஓகேவா? இப்போ எக்ஸோட இன்னர் லிமிட் வந்து எக்ஸு ஒய் ஸ்கொயர் பை 4a to 2 ரூட் ஆஃப் ay. அதே மாதிரி ஒய் லிமிட் தான் அவுட்டர் லிமிட் 0 to 4a முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்யணும் ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ டபுள் இன்டெக்ரல் 0 to 4a y square by 4a 2 root ay dx dy. ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்துடும். லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்பர் லிமிட் 2 root ay லோவர் லிமிட் y square by 4a. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இன்டெக்ரல் 0 to 4a. ஓகே, upper limit 2 root of ay minus y square by 4a into dy. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம் எதை பொறுத்து ஒய்யை பொறுத்து. ஸோ 2 root aன்றது கான்ஸ்டன்ட்டு, அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? 2 root a வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டெக்ரல் 0 to 4a root y dyன்னு கிடைக்கும். ஓகேவா? இன்டெக்ரல் 0 to 4a root y dy இதான் ஃபஸ்ட்டு. மைனஸ் அடுத்ததில் வந்து அடுத்த டேர்மில் 1/4a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to 4a y square dy. ஓகேவா? இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ரூட் ஒய்னா என்ன அர்த்தம்? y பவர் 1/2. ஸோ இன்டெக்ரல் y பவர் 1/2 ஆன்சர் என்ன? y பவர் 3/2 டிவைடட் பை 3/2. டினாமினேட்டரில் 3/2 வருது. அதை நம்ம நியூமரேட்டரில் எழுதணும்னா 2/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ y பவர் 1/2 இன்டெகிரேட் பண்ணோம்னா y பவர் 3/2/3/2. ஓகேவா? ஸோ 2 root a அதை டினாமினேட்டரை நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 2/3ன்னு எழுதிக்கலாம். y பவர் 3/2 டிவைடட் பை 3/2. அதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? 2/3 வித் த லிமிட் 0 to 4a. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட இன்டெக்ரேஷன். மைனஸ் 1/4a y ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணுங்கள் y³/3 வித் த லிமிட் 0 to 4a. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் 2/3 கான்ஸ்டன்ட் தான் வெளியில் எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு 2 வெளியில் இருக்குது. ஸோ 4/3 root a இன்ட்டு அப்பர் லிமிட் 4a. அப்போ நம்ம அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணோம்னா 4a பவர் 3/2 மைனஸ் 0. லோவர் லிமிட் வந்து 0. இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். மைனஸ் இங்கே பாருங்கள் 4a இன்ட்டு 3 12a. அடுத்தது அப்பர் லிமிட் 4a. ஸோ 4a பவர் 3 மைனஸ் லோவர் லிமிட் 0 முடிஞ்சது. அடுத்த நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்? 4/3 root a. இந்த 4a பவர் 3/2 எப்படி எழுதலான்னா 4a இன்ட்டு ரூட் ஆஃப் 4aன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 4a பவர் 3/2 கேன் பி ரிட்டன் அஸ் 4a ரூட் ஆஃப் 4a மைனஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/12a வரும். இங்கே வந்து 4 பவர் 3னா 64a பவர் 3ன்னு வரும். திருப்பி நம்ம இதை 12லேயும் 64யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 4/3 root a 4a. இந்த ரூட் ஆஃப் 4aன்றது எப்படி எழுதலாம்? 2 root aன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16/3a² வரும். ஓகேவா? a பவர் 3a கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு a² வந்துடும். அது 16/3a² செகண்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா root a இன்ட்டு root a இருக்குது. 4 into 4
4 4s are 16, 16 into 2 32. So 32 by 3 root a into root a already ஒரு a இருக்குது. So a square 32 by 3 a square வரும் ஃபஸ்ட்டு டேர்மில் பண்ணும்போது 4 by 3 root a இருக்குது 2 இருக்குது 4a இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணி 32 by 3 a square minus 16 by 3 a square. 32 minus 16 நமக்கு 16. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 16 by 3 a square. Therefore, the given integration answer is 16 by 3 a square. Therefore, I is equal to 16 by 3 a square. இதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இதே கொஸ்டினில் 0 to 4aன்னு இருக்குது, x square by 4a 2 root axன்னு இருக்குது. இந்த ஏக்கு 1ன்னு எடுத்துட்டோம்னா இந்த கொஸ்டின் என்னவா மாறும் பாருங்கள். ஏக்கு 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்டெக்ரல் 0 to 4 x square by 4 2 root xன்னு மாறிடும் ப்ராப்ளம். அதே சம் தான் ஏக்கு பதில் நம்ம 1ன்னு போட்டோம்னா அது வேற ஒரு கொஸ்டின் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன ஆகும்? ஆன்சர் வந்து ஏ இருக்க இடத்துல 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு ஆன்சர் 16 by 3ன்னு கிடச்சிரும். ஸோ இதே கொஸ்டினை எப்படின்னு கேட்கலான்னா டபுள் இன்டெக்ரல் 0 to 4 x square by 4 2 root x dy dx அப்படின்னு கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஏக்கு பதில் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 16 by 3ன்னு கிடைக்கும். ஸோ ஒரே கொஸ்டின் தான். ஏன்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ண மாதிரியே ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏக்கு 1 போட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டுமே சிமிலர் கொஸ்டின் தான். ஜஸ்ட்டு ஏக்கு 1ன்னு எடுக்கணும். 1ன்னு எடுத்திங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம், இல்லைனா ஃபஸ்ட் சம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.